நேய சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். மீண்டும் ஒரு முறை சாம் கல்லூரியின் வலையொலி தளத்தின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வலையொலி தளத்தின் வாயிலாக எமது தேசத்தில் மறைந்திருக்கின்ற பல மேசை பந்தாட்ட வீராங்கனைகளையும் அது மட்டுமல்லாது எமது தேசத்திற்குரிய மேசை பந்தாட்ட வீரர்களை வளர்த்து விடுவதில் பெரும் பங்காற்றுகின்ற பலரையும் நாங்கள் இந்த சமூகத்திற்கு அடையாளப்படுத்தி வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் நாம் சந்திக்க இருப்பவர் யாழ்ப்பாண மண்ணில் மேசை பந்தாட்டத்தில் விளையாடி அதன் தொடர்ச்சியாக வெளிநாட்டிலும் அதை தொடர்ந்தும் கொண்டு மட்டுமல்லாது இங்கிருக்கின்ற பல மாணவர்களுக்கு பல மில்லியன் கணக்கான உதவிகளை அங்கிருந்து வழங்கி வருகின்ற ஒரு இளைஞரை தான் இன்றைய தினம் சந்திக்க போகின்றோம். அந்த வகையில் ஸ்டெஃபான் அவர்களை இன்றைய தினம் நாங்கள் இந்த கலையகத்திற்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம் ஸ்டெஃபான். வணக்கம். நீங்கள் ஆரம்ப காலத்தில் யாழ் மத்திய கல்லூரி மாணவனாக இருக்கின்ற போது அங்கு ஆரம்பகால மேசை பந்தாட்டத்தை கற்றுக்கொண்டீர்கள். அங்கிருந்த அனுபவம் உங்களுக்கு எவ்வாறு இருந்தது? ஆரம்பகால அனுபவம். எனது ஆரம்ப கல்வியை நான் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் பயின்றிருக்கிறேன். தரம் 6 நான் கல்வி கற்கும்போது ஆங்கில மொழி மூலமான கல்வி முறையை தேர்ந்தெடுத்திருந்தேன். முக்கியமாக அனைத்து பாடங்களும் நான் தமிழ் மற்றும் சமயமாகிய பாடங்களை தவிர பிற பாடங்களை நான் ஆங்கில மொழி மூலத்தில் கல்வி கற்றிருந்தேன். நான் தரம் 9 கல்வி கற்கும்போது எங்களுக்கு ஆங்கில மொழி மூல கற்கை நெறி ஆனது கணிதம் மற்றும் விஞ்ஞானத்துக்காக மட்டுப்படுத்தப்பட்டது. அதனால் நாங்கள் வேறு வகுப்பிற்கு இடமாற்றப்பட வேண்டிய தேவை இருந்தது. தரம் 9 கல்வி கற்கும்போது நாங்கள் அதாவது கூடுதலாக மேசை பந்தாட்டம் அணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற வகுப்பறைக்கு நாங்கள் மாற்றப்பட்டோம். ஸோ அதிலிருந்து தான் எங்களுக்கு கல்லூரி மேசை பந்தாட்ட விளையாட்டு வீரர்களுடன் அவர்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதுதான் எனது வாழ்க்கையின் மேசை பந்தாட்ட ஆரம்பம். அவர்கள் பாட இடைவேளைகள் அல்லது பாடசாலை பயிற்சி நேரங்களின் போது மேசை பந்தாட்ட பயிற்சிக்காக அவர்கள் சென்று விடுவார்கள். நாங்களும் அவர் என்ன செய்கிறார்கள் என்று போய் பார்க்கும்போது தான் எங்களுக்கு இப்படி ஒரு விளையாட்டு இருப்பது தெரிய வந்தது பாடசாலையிலே. அதுதான் எனது பாடசாலை விளையாட்டின் மேசை பந்தாட்ட விளையாட்டின் தொடக்கம் என நினைக்கின்றேன். அப்போது ஆரம்பத்தில் எங்களுக்கு அந்த விளையாட்டு மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருந்தது. அதாவது பந்தை நாங்கள் மேசையின் மறுபுறம் போடுவது எங்களுக்கு மிகவும் ஆனந்தி தந்தது. ஆகவே நாங்கள் பாட இடைவேளை நேரங்களிலே மகிழ்ச்சியாக அந்த நேரத்தை செலவழிப்பதற்காக இந்த விளையாட்டை ஆரம்பித்தோம் என்று நினைக்கிறேன். ஆக நண்பர்கள் மூலமாகத்தான் நீங்கள் இந்த விளையாட்டுக்கு அறிமுகமாகி இருக்கின்றீர்கள். அவ்வாறு இருக்கும்போது நீங்கள் அணிக்குள், அதாவது பாடசாலை அணிக்குள் உள்வாங்குகின்ற தருணம் எவ்வாறு இருந்தது? இது சொல்லப்போனால் நான் எனது பாடசாலை அணிக்காக ஒருபோதும் விளையாடியதில்லை. ஆனால் மிகவும் ஆசை எனக்கு பாடசாலை மட்டங்களிலே அல்லது வலய மட்டம் மாகாண மட்டங்களிலே எனது பாடசாலை அணிக்காக விளையாட வேண்டும் என்ற அவா எனக்கு இருந்தது. நான் தொடர்ச்சியாக பல போட்டிகளிலே பங்கு பெற்றிருந்தேன். அதாவது பாடசாலை அணிக்காக தேர்வு செய்வார்கள். அதற்கு அணியில் 6 விளையாட்டு வீரர்களை மட்டுமே தேர்ந்தெடுப்பார்கள். அதற்காக எங்களுக்கு போட்டி நடைபெறும். ஒவ்வொரு முறையும் நான் என்னால் முடிந்த ஒரு எஃபர்ட் கொடுப்பேன். ஆனாலும் சில முறை 7ஆவதாக வந்திருக்கிறேன், சில முறை 8ஆவதாக வந்திருக்கிறேன், நெருக்கமாக சென்றிருக்கிறேன். ஆனால் ஒருபோதும் என்னால் அந்த அணியில் சேர்ந்து விளையாட ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. இறுதியாக மட்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தது. அதாவது அணிக்குள் என்னால் இணையக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆயினும் விளையாட முடியாத வாய்ப்பு. ஏனென்றால் ஏற்கனவே அணியில் இருந்த ஒரு நபரின் ஒழுக்காற்று நடவடிக்கை, அவர் மீது ஏற்படுத்தப்பட்ட ஒழுக்காற்று நடவடிக்கை காரணமாக அவருக்கு பதிலாக நான் அந்த அணியில் இணைந்து கொண்டேன். அதுதான் எனது பாடசாலை காலத்தில்
அணியில் அதாவது பாடசாலையை பிரதிநிதித்துவப்படுத்தி ஒரு அணியில் விளையாடுவதற்கான ஒரு வாய்ப்பு அப்போது தான் கிடைத்தது. ஆக பாடசாலை மட்டத்தை தவிர்த்து நீங்கள் பல்கலைக்கழகத்திலும் சரி, அதை தாண்டி உங்களுடைய தொழில் வாய்ப்பிலும் சரி, அதையும் தாண்டி நீங்கள் ஃபின்லாந்து சென்று அங்கு கல்வியை தொடரும் போதும் கூட அதன் பின்னரான தொழில் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் மேசை பந்தாட்டத்தை கைவிடவில்லை. தொடர்ந்தும் மேசை பந்தாட்டத்தில் நிலைத்து கொண்டிருக்கின்றீர்கள். அவ்வாறு இருப்பதற்கு உங்களுக்கு தூண்டுகோலாக அமைந்த ஒரு விடயம் என்ன? நான் நினைக்கின்றேன், இந்த விளையாட்டில் நான் சந்தித்த நபர்களும் அவர்களால் நான் பெற்றுக்கொண்ட அனுபவம்தான் இதில் நான் தொடர்ச்சியாக, அதாவது இந்த விளையாட்டில் நான் தொடர்ச்சியாக பங்கு பற்றி கொண்டிருப்பதற்கு ஊன்றுகோலாக இருக்கின்றது என நம்புகிறேன். தரம் 9 நான் சொன்ன மாதிரி தரம் 9 நான் ஆரம்பித்தது. இன்று வரை நான் விளையாடி கொண்டு தான் இருக்கிறேன். இப்போது விளையாட கேட்டாலே நான் போகின்ற நிலைமையில் தான் இருக்கிறேன். நான் எனது வாழ்க்கையில் இது மிகவும் முக்கியமானது. நான் இதனூடாக பெற்றுக்கொண்ட அனுபவங்கள், அதாவது ஆரம்பத்தில் மற்றவர்களை பார்த்து அதன் மாதிரியே நான் விளையாட வேண்டும் என்று தான் இது ஆரம்பித்தேன். அவர்கள் எப்படி விளையாடுகிறார்களோ அதே போலவே நானும் விளையாடணும் என்ற ஒரு எண்ணம் தான் என்னிடம் இருந்தது. அதன் பின் என்றால் நான் நினைக்கிறேன், நான் வளர்ந்த விதமும் அப்படி தான் இருந்தது. எல்லாமே சரியாக செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதனால் இப்பொழுதும் நான் நேர்த்தியான பந்துகளை அனுப்பணும் என்ற ஒரு எண்ணம் தான் என்னிடம் இருந்தது. ஆனால் இந்த விளையாட்டினூடாக நான் கண்டுகொண்ட நபர்கள், அதாவது உதாரணமாக சொல்லப்போனால் எனது நண்பர் சாம்ஸ் கல்லூரியின் ஸ்தாபகர் சாமுவேல், அவர் இந்த விளையாட்டை நான் பார்க்கும் விதத்தில் மாற்றம் ஏற்படுவதற்கு மிகவும் ஒரு முக்கியமான காரணம் என்று நான் சொல்லுவேன். அதோடு நான் தொடர்ச்சியாக விளையாடுவதற்கும் அவர் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறார். அதே போல் மிகவும், அதாவது இந்த வெட்ரன்ஸ் அணியில் இப்போது யாழ்ப்பாணத்தை பிரதிநிதிப்படுத்தி விளையாடுகின்ற நிறைய விளையாட்டு வீரர்களும் எங்களுக்கு மிகவும் ஊக்குவிப்பாக இருக்கின்றார்கள். இதை தொடர்ச்சியாக எங்களால் விளையாடி கொண்டிருக்கிற முடியும் என்ற ஊக்குவிப்பையும் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இவ்வாறு சில நண்பர்கள் எங்களுடைய வாழ்க்கையின் பல கட்டங்களில் துணையாக இருப்பார்கள். அது விளையாட்டு காலங்களில் கூட எங்களுக்கு அது ஒரு சந்தர்ப்பமாக அமையும். அவர்களின் துணை எங்களுக்கு நீண்ட கால நிலைத்து நிற்பிற்கு ஒரு அவசியமாக இருக்கும். அது தவிர உங்களுக்கு விளையாட்டுத்துறை என்பது ஒரு புதிதான துறை அல்ல. ஏற்கனவே உங்களுடைய தந்தையார் கூட விளையாட்டு துறையில் இருக்கின்ற ஒரு பயிற்றுவிப்பாளராக இருக்கின்றார். அவ்வாறு இருக்கின்ற போது அவரும் உங்களுக்கு நிறைய விதத்தில் உதவி செய்திருப்பார் அல்லது நிறைய சப்போர்ட் வழங்கி இருப்பார். அப்படி இருக்கின்ற போது நீங்கள் மேசை பந்தாட்டத்தை தான் தேர்வு செய்ததற்கு காரணம் என்ன? நான் சிறு வயதிலிருந்து இருக்கும்போதே எனது தந்தையாருடன் நான் அவர் அதாவது குருநகர் பாடுமின் விளையாட்டு கழகத்தின் பயிற்றுனராக இருந்திருந்தார். அந்த காலகட்டத்திலே நான் சிறு வயது, அதாவது 5 வயது 4 வயது கொண்டிருக்கும்போது அவர் என்னை அனைத்து போட்டிகளுக்கும் அழைத்து செல்வார். நான் அவருடனே சென்று அந்த போட்டிகளை பார்க்கும் ஆர்வம் என்னிடம் இருந்தது. அதனால் தான் நான் இப்பொழுதும் தொடர்ச்சியாக கால்பந்தாட்ட போட்டிகளை பார்ப்பதற்குரிய ஆர்வம் இருந்தது. ஆனாலும் என்னிடம் அந்த போட்டிகளை கால்பந்தாட்ட போட்டி அல்லது கிரிக்கெட் போட்டிகளை விளையாடும் போது என்னிடம் இருந்த உணர்வு வித்தியாசமாக இருந்தது. அதாவது எனக்கு ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் சரியான ஒரு நர்வஸாக இருந்தது. என்னென்னா சரியாக விளையாட வேணும், வர்ற பந்தை சரியாக நான் மற்ற ஆளுக்கு அனுப்ப வேணும் என்ற ஒரு ப்ரெஷர் இருந்தது. கிரிக்கெட் விளையாடினா கூட ஒரு ஷொட்டை சரியாக அடிக்கணும், அல்லது பந்து வீசினால் நான் எல்லா பந்தையும் சரியாக வீச வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் எனக்கு இருந்தது. இதையும் என்னுடைய பயிற்றுவிப்பாளர்கள் அவர்கள் எனக்கு உகந்த அவர்கள் அனுபவத்தை என்னிடம் பரிமாறினாலும் என்னை சரியாக வழிநடத்தினார்களா என்று எனக்கு தெரியவில்லை. அவர்களின் வழிகாட்டல் தொடர்ச்சியாக மிக ஆனந்தத்துடன் அந்த போட்டிகளில் ஆனந்தமாக அந்த போட்டிகளில் பங்கு பெற்றுவதற்கு எனக்கு ஒரு அடித்தளமாக அது இருக்கவில்லை என நம்புகிறேன்.
ஆனால் நான் மேசைப்பந்தாட்டத்தில், அதாவது அதுக்கும் பிற்காலகட்டத்தில், அதாவது நான் மேசைப்பந்தாட்டத்தில் ஆரம்பித்து ஒரு 12-13 வருடங்கள் கழிந்து தான் நான் அதை இன்னும் நேசிக்க ஆரம்பித்தேன் நினைக்கிறேன். நான் பார்க்கும் நபர்கள், அவர்கள் அந்த போட்டியை பார்க்கும் விதம், அவர்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட விடயங்கள், அந்த போட்டிகளை நான் விளையாடுவதற்கோ விளையாட்டின் உண்மையான வரைவிலக்கணத்தை அப்போது தான் நான் அறிந்து கொண்டேன். நாங்கள் மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு பொழுதுபோக்குத்தான் ஒரு விளையாட்டு. ஆகவே நாங்கள் அதை உணர்ந்து அதை நிலைப்படுத்தி விளையாடினால் அந்த தருணத்தில் மன நிம்மதியோடு ஆனந்தமாக விளையாடலாம் என நினைக்கிறேன். நிச்சயமாக இவ்வாறு நீங்கள் ஆரம்ப காலத்திலேயே யாருக்குமே எந்த விடயமுமே சரியாக அமைவதில்லை. அந்த விடயத்தை சரியாக அமைத்து கொள்வது எங்களுடைய கையில் தான் இருக்கின்றது. அது காலப்போக்கில் பல விடயங்களை கற்றுக் கொடுக்கும், அல்லது பல மனிதர்களை சந்திக்கும் போது அவர்கள் மூலமாக பல அனுபவங்கள் கிடைக்கும். அதன் பின் வருகின்ற ஒரு ஆர்வம் மிகவும் ஒரு சுவாரஸ்யமாகவே இருக்கும். அவ்வாறு இருக்கின்ற போது நீங்கள் பல நிலைகளில் மேசைப்பந்தாட்டத்தை விளையாடி இருக்கின்றீர்கள். பாடசாலை சூழலில் விளையாடி இருக்கின்றீர்கள், அதை தாண்டி பல்கலைக்கழக சூழலில் விளையாடி இருக்கின்றீர்கள். இதையும் தாண்டி வெளிநாட்டில் வேறு வேறு ஆக்களுடன், அதாவது வேறு வேறு நபர்களுடன் நீங்கள் விளையாடுகின்ற போது யாழ்ப்பாணத்தில் நீங்கள் அனுபவித்த மேசை பந்தாட்டத்திற்கும் ஒரு சர்வதேச அளவில் இருக்கின்ற ஒரு மேசை பந்தாட்டத்திற்கும் இடையில் இருக்கின்ற முக்கியமான வேறுபாடு என்னவாக இருக்கின்றது? ஒரு சிறப்பான ஒரு கேள்வி. ஃபின்லாந்து நாட்டிலே நான் அங்கு சென்றிருந்த போது எனக்கு மேசை பந்தாட்டம் விளையாட வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. வேறு விளையாட்டுகளை தவிர இதற்குத்தான் ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது. ஆகவே நான் எல்லா இடமும் தேடி பார்த்து கொண்டிருந்தேன். நான் எங்கே போய் விளையாடலாம் என்று பார்த்தா அங்கே ஒவ்வொரு, உதாரணமாக எடுத்து போனால், ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பெரிய ஒரு இண்டோர் ஸ்டேடியம், அதாவது ஒரு உள்ளக விளையாட்டரங்கு இருந்தது. அல்லது ஒரு ஸ்விம்மிங் பூலாக இருக்கலாம், ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியமாக இருக்கலாம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்டேடியம் இருந்தது. அப்போ அவைகளுக்குரிய ஒவ்வொரு இடத்துலையும் அவர்களுக்குரிய ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருந்தது. இதே யாழ்ப்பாணத்தை எடுத்துகிட்டு போனால் அதற்கான தட்டுப்பாடுகள் இருந்தது. அதாவது ஒரு உள்ளரங்க விளையாட்டு அரங்கம் கூட இன்னும் எங்கள் பொதுமக்களின் செயற்பாட்டிற்காக இன்னும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஸோ அப்போ ஆனால் வெளிநாட்டில் அந்த ஃபின்லாந்து நாட்டில் எடுத்துக்கொள்ள போனோம்னா அவர்கள் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்று வச்சிருக்கணும். அதாவது எல்லா இடங்களுக்கும் ஒரு சமனான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அந்த நாட்டில் நான் எந்த ஒரு சிட்டிக்கு போனாலும் அந்த சிட்டியில் நான் டேபிள் டென்னிஸ் விளையாடக்கூடியதுக்கான சகல ஒரு வாய்ப்புகளும் அங்கே இருந்தது. அதோடு ஆனால் ஜாழ்ப்பாணத்தில் மிகவும் திறமையான ஆட்கள் இருக்கணும். அதாவது நான் என் ஃப்ரெண்ட் சாமுவல்ட்டையும் சொல்லுவேன் நடுக, நான் அங்கே போய் விளையாடிக்க அவர்கள் வந்து திரும்ப அந்த விளையாட்டை விளையாடுறதுனால அவர்கள் அதில் எஃபிஷியண்ட்டாக இருந்தினம். ஆனால் யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் இங்கு மிகவும் நிறைய வித்தியாசமான பாணியுடன் விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர்களை நான் சந்தித்தேன். அவர்களுடன் விளையாடும்போது நான் பெற்றுக்கொண்ட அனுபவம் எனக்கு ஃபின்லாந்து நாட்டில் நான் போய் விளையாடும்போது மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது. நான் அதிகமாக பயிற்சிகளை அங்கு மேற்கொள்ள வேண்டிய தேவை எனக்கு இருக்கவில்லை. நான் ஒரு கிழமைக்கு ஒருக்க விளையாடினாலும் 2 தடவை விளையாடினாலும் என்னால் முழுமையான சந்தோஷத்தோடையும் அந்த ஒரு நல்ல நிலையிலையும் விளையாடக்கூடிய மாதிரி இருந்தது யாழ்ப்பாணத்தில் விளையாடுகின்ற நான் பெற்றுக்கொண்ட அனுபவம் என்று நினைக்கிறேன். ஆகவே நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்துக்கும் அப்படியான ஒரு ஸ்ட்ரக்சர், அதாவது எல்லா மக்களும் பயனுள்ளதாக பயன்படுத்தக்கூடிய விளையாட்டரங்குகள் நிறைய வந்தால் நாங்கள் இன்னும் சர்வதேசத்தில் நிறைய வெற்றிகளை பெற்றுக்கொள்வோம் என நம்புகிறேன். நிச்சயமாக இது மறக்க முடியாத ஒரு விடயம்தான். நாங்கள் இன்றைய காலகட்டத்தில் சாம் கல்லூரி ஒரு மேசை பந்தாட்டத்திற்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குகின்ற கல்லூரியாக இருக்கின்றது. ஆனாலும் கூட ஒரு 5 வருடங்கள் அல்லது ஒரு 10 வருடங்கள் நாங்கள் முன்னோக்கி செல்கின்ற போது இதற்கான சந்தர்ப்பம் மிகவும் குறைவாகத்தான் இருந்தது. குறிப்பாக சொல்லப்போனால் பாடசாலை மட்டங்களில் பல திறமையான வீராங்கனைகள் நம்
யாழ் மண்ணில் இருந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு தொடர்ச்சியாக விளையாடக்கூடிய ஒரு களம் நிச்சயமாக மறுக்கப்பட்டிருக்கின்றது என்பது யாராலும் மறுக்க முடியாத ஒரு விடயமாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது நீங்கள் சொன்ன கருத்து உண்மையில் ஒரு வரவேற்கத்தக்க கருத்து. ஏனென்றால் எல்லாருக்கும் விளையாடக்கூடிய சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும். அது மட்டுமல்லாது அப்படி வழங்குகின்ற போதுதான் உண்மையான திறமை என்பது வெளியில் கொண்டு வரப்படும். எங்களை பொறுத்த மட்டில் பாடசாலை கல்வியுடனேயே விளையாட்டு திறமையும் மழுங்கடிக்கப்படுகின்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இவ்வாறு இருக்கின்ற போது நீங்கள் பல துறைகள் இருந்திருக்கின்றன. விளையாட்டு துறையில் உங்களுக்கு ஆர்வம் இருந்திருக்கின்றது, உங்களுக்கு விளையாட்டு துறையில் பின்புலமும் இருந்திருக்கின்றது. அவ்வாறு இருக்கும்போது நீங்கள் ஒரு விளையாட்டு வீரர் என்பதையும் தாண்டி ஒரு சிறந்த தாதியராக இருக்கின்றீர்கள். அவ்வாறு உங்களை சுகாதாரத்துறைக்குள் ஈர்த்த விடயம் என்ன? சிறு வயதிலிருந்து நான் யாழ் மத்திய கல்லூரியில் ஆரம்ப கல்வியை கற்றுக்கொண்டு இருக்கும் போதே நான் புலமை பரிசில் பரீட்சையிலும் சித்தியடைந்திருந்தேன். அப்போதிலிருந்தே எனது குடும்ப அங்கத்தவர்கள், அதாவது எனது பேரண்ட்ஸ், அப்போவே எனக்கு ஒரு சுகாதாரத்துறையில், அதாவது மருத்துவராக வர வேண்டும் என்ற ஒரு இன்புட் அவர்கள் எனக்கு தந்து கொண்டே இருந்திருந்தார்கள். அது எனக்கு சப்கான்சியஸாக எனக்கு அப்படி வரணுமென்ற விருப்பு அது எனக்குள்ளேயே வந்திருந்தது. ஆனாலும் நான் ஓஎல் பாஸ் பண்ணி ஏஎல்எஸ் ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணணும். எனக்கு பயோவா மேத்ஸை சூஸ் பண்ணுவோமான்ற ஒரு கேள்வி இருந்தது. பார்த்தா என்னோட கூட படிக்கிற நண்பர்கள் மேத்ஸை சூஸ் பண்ணியிருந்தார்கள். அப்போ எனக்கும் ஒரு ஆர்வம், நான் மேத்ஸை சூஸ் பண்ணுவோம் உண்டு. அப்போ வீட்டை பிரச்சனைப்பட்டிருந்தேன், இது நான் சூஸ் பண்ண போகிறேன்டா. வீட்டை என்ன விடவே இல்லை, நீ மருத்துவராக வர்றதுக்கு தான் நீ முயற்சிக்கணும் என்று சொன்ன ஒரு காரணத்துக்காகத்தான் அந்த நிலையில் என்னால் ஒரு முடிவெடுக்க முடியலை. நான் ஓகே, என் பேரண்ட்ஸ் என்ன சொல்லினமோ அதையே நான் தெரிவு செய்யணும் என்று தான் நான் பயோஸ்ட்ரீமை சூஸ் பண்ணேன். அதிலேயும் நான் ஒரு மருத்துவராக வர வேண்டும் என்று தான் கல்வியையும் கற்றுக்கொண்டேன். உயர்தரத்தில் என்னாலான முயற்சிகளை நான் கொடுத்திருந்தேன். ஆனால் நான் பெற்றுக்கொண்ட பெறுபேறு எனக்கு தாதியலை, அதாவது நர்சிங்கை சூஸ் பண்ணுறதுக்கு தான் எனக்கு போதுமாக அமைந்தது. அதுதான் நான் தாதியலை தெரிவு செய்வதற்கு ஒரு காரணம் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக இன்றைய கால சூழலில் இது ஒரு காணக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. நண்பர்கள் இந்த துறையை தெரிவு செய்கின்றார்கள் என்னும் போது அதை பின்பற்றி மற்ற நண்பர்களும் அதையே தொடர்வார்கள். இது அவர்களுக்கு ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் அந்த வயசில் நிரந்தரமான ஒரு முடிவெடுப்பதற்கு அவர்களால் முடியாமல் இருக்கின்றது, இயலாமை இருக்கின்றது. ஒன்றில் குடும்பத்தை பின்தொடர்ந்து ஒரு விடயத்தை செய்ய வேண்டும், அல்லது நண்பர்களை தொடர்ந்து ஒன்று செய்ய வேண்டும். அந்த திரிபுபட்ட நிலையில் அவர்கள் எடுக்கின்ற முடிவு சில நேரங்களில் சரியாக அமையும், சில நேரங்களில் அது தவறாக கூட அமைந்து விடலாம். அவ்வாறு இருக்கும்போது நீங்கள் அந்த துறையை தெரிவு செய்த பின்பும் அதில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிலையில் இருந்தது உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க விடயம்தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் இங்கு தாதியர் படிப்பை முடித்திருந்து இங்கு அதன் தொடர்ச்சியாக வேலைக்கு அல்லது உங்களுடைய பணிக்கு தொடர்வதை தாண்டி பின்லாந்து சென்று நீங்கள் அங்கு மேற்படிப்பை தொடர வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு எவ்வாறு வந்தது? நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே நான் தாதியியல் பட்டப்படிப்பை முடித்திருந்தேன். முடித்த பிறகு எங்களுக்கு அதற்குரிய பதிவு, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் என்று சொல்வார்கள், அந்த பதிவு இருந்தால், ரெஜிஸ்ட்ரேஷன் நாங்கள் நர்சிங் கவுன்சிலில் எடுத்திருந்தால் தான் இங்கே நாங்கள் வேலை செய்யலாம். அந்த டைம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு உரிய ஒரு மெம்பர்ஷிப் அங்கே இருக்கே இல்லை. ஸோ அது ஒரு காரணமாக இருந்தது. அதோடு எனது பெற்றோர் எனக்கு முன்பாகவே பின்லாந்து நாட்டிற்கு அவர்கள் மூவ் பண்ணிட்டினம். அதோடு என்னோட சகோதரர்களும் அந்த நாட்டில் தான் வாழ்ந்து வந்தார்கள். ஆகவே எனக்கு அங்கு சென்று இந்த அது சம்பந்தமான கற்கை நெறிகளை தொடர்வதற்கோ அங்கு வேலை பார்ப்பதற்கோ மிக ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இருந்ததாக நான் உணர்ந்தேன். நான் போனால் அவர்களுடன் சேர்ந்து இருக்கலாம், அதோடு அங்கும் வேலை வாய்ப்புகள் இருக்கும். அதாவது இப்போதைய நிலைமையில் இங்கு நான் வேலை செய்ய வேண்டும் என்றிருந்தால் நான் அதாவது
ப்ரைவேட்டில் தான் நான் வேலை செஞ்சு கொண்டிருக்கணும். அதற்குரிய கட்டமைப்பு இங்கே சம்பளமாக இருக்கலாம், அதற்கு வழங்கப்படும் வசதிகளாக இருக்கலாம். அது சரியான ஒரு வித்தியாசமாக இருந்தது. மிகவும் கடினமானதாக நான் உணர்ந்தேன். என்றால் நான் மற்ற என்னுடைய சீனியர்ஸ்கிட்ட கேட்குற போதோ அல்லது என்னோட படித்தாக்கள் அப்படியான ஒரு சுகாதாரத்துறை வேலை செய்யக்கையோ அவர்கள் படும் இன்னல்களை நான் எண்ணிய போது நான் நினைச்சேன், ஓகே இப்போ நான் வெளிநாடு போனால் அங்கே வித்தியாசமான ஒரு ஹெல்த் கேர் சிஸ்டம் இருக்கும். அப்போ அதற்கு நான் அதில் நான் பயிற்சி வரலாம், தேர்ச்சி வரலாம் என்று நினைத்தேன். அதனால தான் நான் பின்லாந்து நாட்டிற்கு மூவ் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஆம், இவ்வாறு எங்களுடைய சட்டத்தில் காணப்படுகின்ற சில குறைபாடுகள் தான் பல திறமையான உத்தியோகத்தர்களை அல்லது திறமையான மருத்துவர்களையாக இருக்கலாம், சுகாதாரத்துறையில் பணியாற்றுகின்ற முக்கியமான நபர்களையாக இருக்கலாம், வெளிநாடு செல்வதற்கு தூண்டுகின்ற ஒரு காரணியாக கூட அமைந்திருக்கின்றது. நீங்கள் தாதியராக இருக்கின்ற போது, அதிலும் சுகாதாரத்துறையில் பணியாற்றுகின்ற போது சில ஒழுக்க கட்டுப்பாடுகள் உங்களுக்கு தேவையாக இருக்கும். அது நேர முகாமைத்துவமாக இருக்கலாம் அல்லது பிற ஒழுக்க கட்டுப்பாடுகளாக இருக்கலாம். அந்த கட்டுப்பாடுகளை பின்பற்றுவதற்கு உங்களுக்கு மேசை பந்தாட்டம் எவ்வாறு உதவி செய்தது? இதிலையும் நான் முதல் குறிப்பிட்ட விடயம் மாதிரி தான் நான் சந்தித்த நபர்கள் என்று தான் நான் சொல்லுவேன். ஏனெண்டா நாங்கள் விளையாடும்போது ஒரு முகாமையாளர்களுடனும் விளையாடி இருக்கிறோம், ஒரு வைத்தியருடனும் விளையாடினாங்கள். அப்போ எல்லா துறையிலிருந்தும் எங்களோட வந்தவைகள் விளையாடுறபடியாக அவர்களிலிருந்து அந்த நேர முகாமைத்துவம் அல்லது அவர்களுடைய ஆளுமை அவற்றிலிருந்து சிறு சிறு விடயங்களை நாங்கள் பழகிக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. நான் தனியாக படித்து கொண்டிருக்க கூட நான் என்னோட சக மாணவர்களோடு தான் நேரத்தை செலவழிக்கக்கூடும். அவர்களுடைய நிலையிலிருந்து தான் ஒரு விஷயத்தை நான் பார்க்கலுமாக இருந்தது. ஆனால் இந்த விளையாட்டினூடாக நான் பலரை சந்திக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அவர்கள் அந்த துறையிலேயும் தேர்ச்சி அடைந்தவராக இருந்தபடியால் இப்படி இருந்தால் நான் இப்படி இருக்கலாம் என்ற ஒரு மனப்பாங்கு என்னிடம் இருந்தது. அதனால் நான் யாழ்ப்பாணத்தில் மேசை பந்தாட்டம் விளையாடுகிற காலத்திலே அவர்களால் நான் பெற்றுக்கொண்ட விடயங்கள் நான் பின்லாந்து நாட்டில் ஒரு தாதியராக இருக்கும்போதும் நான் கடைபிடிக்க வேண்டிய விடயங்களை சரியாக மேற்கொள்வதற்கு அது உதவியாக இருந்தேன் நினைக்கின்றேன். நான் சந்தித்த முக்கியமான நபர்கள் என்று சொல்ல போனால் நான் HNB முகாமையாளர் பரணிதரன் அண்ணாவை சொல்லலாம். அவர் 7 மணிக்கு ப்ராக்டிஸ் என்றால் 7 மணிக்கு சரியாக அந்த இடத்துல நிற்பார். இப்போ அதை பார்த்தோன்னே தான் எனக்கு ஒரு இதாக இருந்தது, ஒரு ஊன்றுகோலாக இருந்ததுன்னா நான் அப்படி இல்லை. நான் 7 மணிக்குன்னா சில நேரம் 7:15 அங்கே இருப்பேன் அல்லது 7:30 நிற்பேன் அல்லது 8 மணிக்கும் நிற்கிறேனோ தெரியாது. ஆனால் நான் அவர்களை சந்தித்த போது பார்த்தால் 7 மணி சரியான நேரம் என்றால் அந்த நேரம் அந்த விளையாட்டுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களோ அல்லது அவர்கள்ட்ட ரிக்கவரிக்கு தேவையான விடயங்களோ அவர்களுடன் எப்போதும் இருக்கும். அவர்கள் அதேபோல் மதிவாணன் அண்ணான்னு சொல்லலாம். அவர் மருத்துவராக, அவர் ஒரு சர்ஜன், யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கு கிடைக்கின்ற நேரத்தில் தான் அங்கு வந்து விளையாடுவார். ஆனால் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வந்தாலும் அதே ஒரு பாணியுடன் விளையாடுவார். அதே ஒரு ஃபோக்கஸ். அவர்கிட்ட இருந்து நான் லேர்ன் பண்ண விஷயங்கள் சொல்லிலடங்காது என்று சொல்லலாம். நிச்சயமாக நேர முகாமைத்துவம் என்பது மிகவும் இருக்க வேண்டிய ஒரு விடயம். அது இந்த துறை என்று அல்லாமல் எல்லா துறைகளிலேயுமே நேர முகாமைத்துவம் கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும். இவ்வாறு எங்களுக்கு பல மனிதர்கள் எங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கின்ற போது அவர்கள் மூலமாக நாங்கள் கற்கின்ற பாடங்கள் நீண்ட காலத்திற்கு நிலைத்திருக்கும் எங்களுக்கு. இவ்வாறு இருக்கின்ற போது நீங்கள் சுகாதாரத்துறையில் இங்கும் பல விடயங்களை அனுபவித்திருப்பீர்கள். அதை தாண்டி நீங்கள் பின்லாந்து நாட்டிலும் சுகாதாரத்துறை என்கின்ற விடயத்தை இப்போது வரை அனுபவித்து கொண்டிருக்கின்றீர்கள், அதற்குள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். அவ்வாறு இருக்கும்போது இந்த நாட்டில் இருக்கின்ற சுகாதாரத்துறைக்கும் அங்கிருக்கின்ற சுகாதாரத்துறைக்கும் இடையிலான வேறுபாடு அவ்வாறு இருக்கின்றது. இப்போது நான் நினைக்கின்றேன் அந்த நவீன தொழில்நுட்பம் அது நிறைய செல்வாக்கு செலுத்துதுன்னு நினைக்கிறேன். நாங்களும் அதற்கு இசைவாக்கம் அடைந்து கொண்டு வாரோம் என்று நினைக்கிறேன். ஆனாலும் அங்கு
டெலிமெடிசின்னு சொல்லுவாங்க, டெலிமெடிசின் அல்லது நிறைய கேர் சிஸ்டம். அதாவது இங்கே வந்து நாங்கள் பேஷண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கூடுதலாக பேப்பரில் நோட் பண்ணி வைக்கிறது இருக்குது. ஆனால் அங்கே வந்து எல்லாமே கூடுதலாக எலக்ட்ரானிக் டேட்டாஸ் நிறைய இருக்குது. அப்போ ஒரு பேஷண்ட டேட்டா எடுத்தோம்னா அவருக்குரிய ஃபுல் டேட்டா செட் அதிலேருந்து பெற்றுக்கொள்ளலாம். அப்போ அதை ஒரு ஒரு ஹெல்த் கேர் டீம் வந்து ஒரு பேஷண்ட்டை கேர் பண்ணுறதுக்குரிய விதம் வந்து இங்கேயும் அங்கேயும் அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். இங்கே ஒரு பேஷண்ட்டை டேட்டாவை எடுக்கிறதுக்குரிய நேரம், அதுக்கு செலவழிக்க வேண்டிய எனர்ஜி வந்து அங்கே குறைவாக இருக்கும். அதாவது அங்கே உடனடியாக அவர்கள் வந்து ஒரு பிளானை மேற்கொண்டு அதற்குரிய விடயங்கள் அவர்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட முதியவர்கள் பராமரிப்பில் தான் நான் கூடுதலான அனுபவத்தை அங்கே பெற்றிருக்கிறேன். அதாவது நான் வேலை செய்கிற இடமும் ஒரு ஜீரியாட்ரிக் ரீஹபிலிட்டேஷன் வார்டு. ஆகவே அது சம்பந்தமான ஒரு அதை பற்றி நான் சொல்ல போனால் அங்கே வந்து நிறைய ஹோம் கேர் சர்வீஸ், அதாவது வீட்டிலேயே அவைகளை பராமரிக்கிறதோ அல்லது நிறைய நர்சிங் ஹோம்ஸ் இருக்குது அங்கே. அதோட அதற்குரிய ஒரு இன்டர் கனெக்ஷன், எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கொண்டோம்னா, ஒரு நர்சிங் ஹோம் எடுத்துக்கொண்டோம்னாலோ அல்லது அவர்கள் ஒவ்வொரு சிட்டிக்கும் அப்படி ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கி வச்சிருக்கணும். எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஆகவே அந்த பேஷண்ட் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதோ எல்லாமே டே டு டே அப்டேட்டட் ஆகிக்கொண்டே இருக்கும். அதனால் ஒரு கேர் வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு பராமரிப்பு அவர்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த விடயம் எங்களுடைய நாட்டில் சற்று குறைபாடாக கூட இருக்கலாம். வளர்ச்சியடைந்த நாட்டுடன் ஒப்பிடும் போது சற்று குறைவாக இருக்கலாம். இதையும் தாண்டி சுகாதாரத்துறை என்கின்ற போது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விடயம், நேரம் என்பது சற்று எங்களுக்கான நேரம் என்பது சற்று குறைவாகத்தான் இருக்கும். ஏனென்றால் எந்த நேரமும் அதற்கான தொழில் இருந்து கொண்டிருக்கும். நாங்கள் அந்த இடத்தில் இருக்க வேண்டிய தேவை இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தை எவ்வாறு நீங்கள் முகாமைத்துவப்படுத்தி உங்களுடைய மேசை பந்தாட்டத்துக்கு ஒதுக்கி கொள்கின்றீர்கள்? முதலாவது விஷயம், நான் அந்த இறுதியான ஒரு கேள்வியில் நான் சொல்லாமல் விட்ட ஒரு விஷயம் வந்து நர்ஸ் பேஷண்ட் ரேஷியோன்னு சொல்லலாம். அதாவது ஒரு நர்ஸுக்கும் ஒரு ஷிஃப்ட்டு போய்க்கு அவாக்கு ஒரு நர்ஸுக்கு கிடைக்கக்கூடிய பேஷண்ட்ற விகிதம்னு சொல்லலாம். அது நான் யாழ்ப்பாண வைத்தியசாலைகளிலே வந்து அந்த நர்ஸ் பேஷண்ட் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்து ஒரு தாதியரால் வந்து கவனிக்கப்பட வேண்டிய பேஷண்ட்ற எண்ணிக்கை வந்து அதிகம். இது நான் பின்லாந்து நாட்டில் வேலை செய்த அனுபவத்தில்னு சொன்னேன். எனக்கு அங்கு வழங்கப்படும் ஒரு 8 மணித்தியால் ஒரு ஷிஃப்ட்டில் வந்து எனக்கு ஒரு 4 பேஷண்ட் அல்லது 5 பேஷண்ட்டை கவனிக்க வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே இருந்தது. ஆனால் இதே யாழ்ப்பாணத்தில் நான் பார்க்க போனால் அவர்கள் ஒரே நேரத்தில் ஒரு 10-15 பேஷண்ட்டை கவனிக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கும். அதனால் வந்து அவர்களால் குறிப்பிட்ட அளவு வேலைகளைத்தான் அவர்களால் செய்து முடிக்க முடியும். இப்போ இது ஒரு வளர்ச்சியடைந்த நாட்டில் இருக்கிற இந்த ஹெல்த் கேர் சிஸ்டத்துக்கும் எங்களோட நாட்டுக்குள்ள இருக்கிற சிஸ்டத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். இதை எங்களோட மக்களும் இதை நான் நினைக்கிறேன் இதை மனதில் வச்சுக்கொள்ளணும் என்றால் எங்களோட யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அல்லது இலங்கையில் இருக்கிற தாதியருக்குரிய ஒரு வேலை வந்து மிகவும் அதிகமாக இருக்கிறது மற்ற நாடுகளோட, வளர்ச்சியடைந்த நாடுகளோடு ஒப்படைக்க. அதுவும் ஒரு முக்கியமாக எல்லாரும் அதை புரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். இது வந்து நான் நினைக்கிறேன் எனக்கு இந்த மேசை பந்தாட்டத்தையும் நர்சிங்கையும் நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு மிகவும் பக்கபலமாக இருக்கிறது வந்து ஆரம்பத்தில் எனக்கு மிகவும் கடினமாகத்தான் இருந்தது. அதாவது ஒரு புது நாட்டுக்கு சென்று புது மொழி, அதோடு அவர்களுடைய ஒர்க்கிங் கல்ச்சர் வித்தியாசமாக இருந்தது. அதோட அவர்களுடைய கிளைமேட் வித்தியாசமாக இருந்தது. இப்போ அதற்கு அடாப்ட் ஆகிறதுக்கு வந்து மிகவும் கடினமாக இருந்தது. அதுக்கு எனக்கு மிகவும் நேரம் செலவழிக்க வேண்டியிருந்தது. மிகவும் கூடுதலான எனர்ஜி அதில் போயிருந்தது. சில நேரம் எக்ஸ்கோஸ்ட் ஆகியும் போயிருக்கிறேன். அப்படி வேலையால் அல்லது வேலையோடு சேர்ந்து வேறு என்னை பார்த்து கொள்ள வேண்டிய அல்லது எனக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நான் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கும் நிறைய ஒரு
கடினமாக இருந்தது. அதாவது நாங்கள் பிறந்து வளர்ந்த ஒரு நாட்டில் இருக்கும் நிலையை பார்க்க போனால் இன்னொரு புது நாட்டில் போய் நாங்கள் வேலை செய்ய இருக்கிற சவால்கள் மிகவும் அதிகமாக இருந்தது. பிறகு நான் நினைக்கிறேன் எனக்கு கிடைத்த வழிகாட்டுதலும் அதற்கு பிற்பாடு நான் எனது திட்டமிடலில் ஏற்படுத்திய மாற்றங்களும் தான் பிறகு இப்போ நான் சுகாதாரத்துறையில் வேலை செய்யவோ அல்லது தொடர்ச்சியாக மேசை பந்தாட்டத்தை விளையாடி கொண்டிருக்கவோ எனக்கு மிகவும் பக்கபலமாக இருக்கிறது. இதில் எனக்கு முக்கியமான பங்கை வகிக்கிறது வந்து சாமுவல் திரும்பவும் அவர் தான் சாம்ஸ் காலேஜின் ஸ்தாபகர் சாமுவல் தான். ஏண்டா அவர் கோச் டேபிள் டென்னிஸ் கோச்சாகவும் இருக்கிறபடியா ஒரு விளையாட்டு வீரர் வந்து எவ்வளவு நேரம் விளையாடணும் அல்லது எவ்வளவு நேரம் எப்படி ஓய்வெடுக்க வேணும் என்ற அவர் என்ன வேலை செய்கிறார், அதற்கேற்ற மாதிரி எவ்வளவு நேரம் அவர் விளையாடலாம் என்ற ஒரு அறிவு அவர்கிட்ட அதிகமாக இருக்கிறபடியா நான் அவருடைய கலந்தாலோசிக்கிறபடியா என்னால் சரியாக அதை திட்டமிட்டு சரியாக திட்டமிடலோடு தொடர்ச்சியாக என்னால் மகிழ்ச்சிகரமாக விளையாடி கொண்டு இந்த தாதியல் துறையிலும் தொழில் புரிய மிகவும் உதவியாக இருக்கிறது. உண்மையிலேயே சேவை வழங்குனர்கள் சரியான மனநிலையில் இருந்தால்தான் அவர்களால் வழங்கப்படுகின்ற சேவையும் சரியான முறையில் சென்று சேரும். அதுதான் சேவையை பெறுநர்களுக்கும் ஒரு உகந்த விடயமாக இருக்கும். உண்மையில் வேலை பளு என்பது அதாவது ஒரு கட்டத்தை தாண்டுகின்ற போது அவர்களால் சரியான முறையில் சேவையை வழங்க முடியாது, அதற்குரிய பலனும் கிடைக்காமல் தான் போய்விடும். அதையும் தாண்டி நீங்கள் சொன்ன விடயம் திட்டமிடல், நேரத்தை திட்டமிடல், வேலைக்கு இவ்வளவு நேரம், விளையாட்டுக்கு இவ்வளவு நேரம், அந்த திட்டமிடல் சரியான முறையில் அமைந்தால் எங்களுடைய வாழ்க்கை பல வழிகளில் இலகுவான விடயமாக அமையும். இவை எல்லாவற்றையும் தாண்டி நீங்கள் வடக்கு கிழக்கில் உள்ள மேசைப்பந்தாட்ட வீராங்கனைகளுக்கு பல வகைகளில் உதவி செய்திருக்கின்றீர்கள். ஆரம்பத்தில் இங்கு இலங்கைக்கு வருகின்ற போது கிட்டத்தட்ட 20 மில்லியன் ரூபாய் பெறுமதியான உதவிகளை வழங்கியிருந்தீர்கள். இப்போதும் கூட இந்த நிமிடத்தில் வந்திருக்கின்ற போதும் கூட நீங்கள் 40 மில்லியன் ரூபாய் பெறுமதியான மேசை பந்தாட்ட உபகரணங்களுடன் அல்லது மேசை பந்தாட்ட உதவியுடன் தான் இங்கு வந்திருக்கின்றீர்கள். இவ்வாறு நீங்கள் தாய்நாட்டிற்கு சேவை செய்வதன் நோக்கம் என்னவாக இருக்கும்? நான் நினைக்கிறேன் சிறு வயதிலிருந்து நான் பெற்றுக்கொண்ட அனுபவம் தான். அதாவது நான் யாழ் மத்திய கல்லூரியில் கல்வி கற்றது வந்து முற்றும் முழுதும் ஒரு ஃப்ரீ. அதாவது நான் அங்கே விளையாடினதோ அங்கே படித்ததோ அங்கே பெற்றுக்கொண்ட அனுபவங்களோ முற்றும் முழுதுமாக அது ஒரு ஃப்ரீயாக இலவசமான தான் இருந்தது. அதாவது நாங்கள் வசதி கட்டணமாக 60 ரூபாய் ஒரு வருடம் கட்ட வேண்டி இருந்தது. அதை 13ஆல் பெருக்கி பார்த்தால் 720 நினைக்கிறேன். அவ்வளவுதான் நான் 13 வருஷத்திலேயும் நான் பாடசாலைக்காக செலவழித்ததாக இருக்கு. ஆகவே அதுக்கு பிறகும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலேயும் நான் ஃப்ரீயாக தான் படிச்சிருக்கிறேன். இவ்வளவும் படிச்சுட்டு போய் நான் ஒரு ஃபின்லாந்து நாட்டில் தாதியராக வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். ஆகவே இந்த ஒரு தகமை எனக்கு தந்தது இந்த பாடசாலையும் இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே இதற்கு நாங்கள் திருப்பி செய்ய வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்கிறது. என்றால் நாங்கள் இலவசமாக எல்லாத்தையும் பெற்றுவிட்டு நான் ஒரு புரிதொரு நாட்டில் வசித்து அங்கு வருகின்ற சம்பளத்தையோ நான் அங்கு எனது சுயலாபத்திற்காக மட்டும் நான் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற மனநிலை எனக்கு இருக்கவில்லை. ஆகவே இதை நான் திருப்பி எனது தாய் நாட்டிற்கோ அல்லது நான் கல்வியேற்ற பாடசாலைக்கோ அல்லது எனது சமூகத்தில் உள்ளவர்களுக்கோ திருப்பி கொடுக்க வேண்டிய என்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்னோட இருந்தது. அதோட நான் சந்தித்த நபர்களும் அவர்களும் என்னோட இந்த கடமை உணர்வை அதிகரித்து கொண்டே சென்றிருந்தார்கள். அதாவது நான் ஷாமோட அவர்கிட்ட சாம்ஸ் காலேஜுக்கோ அல்லது அவர் சம்மந்தமான அப்படியே போய்க்கோ அவர் எவ்வாறு ஒவ்வொரு பிளேயர்ஸையும் அவர் ஐடென்டிஃபை பண்ணி அவர்களுக்குரிய தேவைகள் இருக்கிறத வந்து ஒவ்வொரு முறையும் என்னோட அப்டேட் பண்ணி கொண்டிருப்பார். அல்லது ஒரு ஸ்கூல்ஸுக்கு என்னென்ன தேவை இருக்குன்றதை. அப்போ எனக்கு அந்த உணர்வும் அதோடு சேர்ந்து இப்படி திருப்பி கொடுக்கணுமென்ற உணர்வும் இருந்தது. அதோடு உபரியான தேவைகள்
யாழ்ப்பாண மண்ணிலே இருக்குன்றதையும் உணர்ந்து கொண்டேன். ஆகவே என்னால் முடிந்த உதவிகளை நான் அவர்களுக்கு செய்து கொண்டிருந்தேன். அதோடு அங்கு என்னோடு நான் விளையாடுற கிளப்பில் இருக்கிற பிளேயர்ஸ் அல்லது அவர்கள் மேசைப்பந்தாட்ட சம்பந்தமான பொருட்களை வாங்குகின்ற இடம், அவ்வாறான இடங்களுக்கு சென்று இப்படியான ஒரு தேவை எங்களிடம் இருப்பதை நான் அவர்களுக்கு உணர்த்தியிருந்தேன். அவர்களும் மிகவும் சந்தோஷமாக எங்களுக்கு அதை தருவதில், அதாவது அவர்கள் சாதாரணமாகவே ஒரு 2 கிழமை 3 கிழமை பாவித்து விட்டு இன்னொரு புது ரப்பர்ஸை மாற்றுவார்கள் ஒரு ராக்கெட்டுக்கு எடுத்துக்கொண்டோமானால். ஆகவே அதை எங்களுக்கு தருவதில் அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கவில்லை. ஸோ ஆகவே நான் அவர்களிடமிருந்து என்னால் முடிந்தளவு பொருட்களை நான் எப்பொழுதும் கலெக்ட் பண்ணிக்கொண்டே இருப்பேன். அவர்களிடம் இது ஒரு டேபிள் டென்னிஸ் ரப்பர்ஸாக இருக்கலாம், அல்லது ராக்கெட்டாக இருக்கலாம், அல்லது அது சம்மந்தமான அட்டையர்ஸாக இருக்கலாம், எல்லாமே நான் கலெக்ட் பண்ணிக்கொண்டே இருப்பேன். அப்போ நான் அங்கேருந்து இங்கே இலங்கைக்கு வரைக்க என் பேக் ஃபுல் ஒரு 20 கிலோ 30 கிலோ பேக் கொண்டு வரேன்டா அதில் எப்படியும் ஒரு 25 கிலோவுக்கு டேபிள் டென்னிஸ் சாமான் மட்டும்தான் இருக்கும். அப்போ அதை இங்கே கொண்டு வரைக்க சாம்ஸ் கல்லூரியினூடாகத்தான் அதை விநியோகிப்போம். அது நாங்கள் கடந்த முறை நான் வந்திருந்த போது உதாரணமாக எடுத்துக்கொண்டோம்னால் ஒரு 350 மாணவர்களுக்குரிய தேவையான ஒரு மேசைப்பந்தாட்ட உபகரணங்களை வழங்குவதற்கு சாம்ஸ் கல்லூரி ஊடாக நான் அந்த செய்து கொண்டபடியே மிகவும் மனநிறைவாக இருந்தது. அதோடு அதை வழங்கியவர்களுக்குரிய லெட்டர்ஸாக இருக்கட்டும், அவர்களுக்குரிய வேறு விடயங்களாக இருக்கட்டும், நான் அதை அவர்களுக்கு திருப்பி கொண்டு போய் சேர்த்திருந்தேன். அவர்களுக்கும் அது மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருந்தது. அவர்கள் தொடர்ந்து இப்படியான சேவைகளை எங்களுக்கு செய்ய வேண்டும் என்ற ஊக்குவிப்பு இருந்தது. ஆகவே நான் இந்த முறை அவர்களிடம் போய் கேட்ட உடனேயே அவர்களால் முடிந்த அனைத்து உதவிகளும் என்னை செய்திருந்தார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் செய்வதில் எங்களுக்கு உதவி செய்வதில் அவர் ஆர்வமாக இருக்கின்றார்கள். அதோடு எங்களோட பிள்ளைகள் அங்கே வந்து விளையாடணும் அல்லது அவர்கள் இங்கே வந்து விளையாடணும் என்றதிலேயும் ஆர்வமாக இருக்கிறார். அதற்கான ஒரு கட்டமைப்பு எங்கள்கிட்ட கெரியா வருமென்று நான் நினைக்கிறேன். அப்படி வந்தால் எல்லாருமா சேர்ந்து நாங்கள் ஒரு வெளிநாட்டு பயணங்கள் சர்வதேச போட்டிகளில் போய் இணைஞ்சு விளையாடலாம் என்று நான் நம்புகிறேன். இது இங்குள்ள பல வீராங்கனைகளுக்கு பெரும் வாய்ப்பாக அமையும் என்று கருதுகின்றேன். இது தவிர அந்த தாய் நாட்டிற்கான சேவை செய்வதென்பது உண்மையில் ஒரு மகிழ்ச்சிகரமான விடயம். இன்று எங்களுடைய தேசத்தில் இருந்து பல புலம்பெயர்வாளர்கள் பல நாடுகளில் இருக்கின்றார்கள். ஆனால் எல்லோருக்கும் இந்த உணர்வு இருக்குமா என்பது உண்மையில் சந்தேகத்திற்குரிய விடயம்தான். அவ்வாறு இருக்கும்போது ஒரு சிறிய இளையவராகிய உங்களுக்கு அந்த தேசபக்தி அல்லது அந்த நன்றி கடனை திருப்பி செலுத்தும் பக்தி இருக்கின்றது என்பதே உண்மையில் ஒரு அதிசயத்திற்குரிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. இது தவிர தேவைப்படுபவர்களுக்கு எங்களால் முடிந்ததை கொடுப்பதில் உண்மையிலேயே அளப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கையும் கூட. இது தவிர நீங்கள் பாடசாலை மட்டத்தில், அதாவது யாழ்ப்பாணத்தில் பாடசாலை மட்டத்தில் இருக்கின்ற ஒரு மாணவனுக்கு, மேசைப்பந்தாட்ட மாணவனுக்கு நீங்கள் சொல்லும் அறிவுரை என்னவாக இருக்கும்? அதாவது நான் பாடசாலை மட்டத்தில் விளையாடி இருக்கிறேன், யூனிவர்சிட்டியில் விளையாடி இருக்கிறேன், இன்னும் விளையாடி கொண்டு தான் இருக்கிறேன். ஆகவே நான் இதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய விடயம் சிறுவர்களாக இருக்கும்போது அவர்களை மகிழ்ச்சியாக விளையாடுவதற்கு அனுமதிக்கணும் என்று தான் நான் பெற்றோர்கள்ட்ட கேட்டுக்கொள்கிறேன். நான் சிறு வயதிலிருந்தே நான் வளர்ந்த ஒரு சூழல் எப்போவுமே வெற்றி பெறணும் வெற்றி பெறணும்ன்ற மனநிலையை தான் என்னோட அதிகமாக இருந்தது. நான் ஒரு கால்பந்தாட்ட விளையாட்டு போட்டியை பார்க்க போயிருந்தாலோ எங்களது ஊர் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும், எப்படியா எங்கே போனாலும் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு மனப்பாங்கு தான் இருந்தது. ஆகவே நான் எனது பாடசாலை காலத்திலே கால்பந்தாட்ட போட்டிகளில் பங்கு பெற்றினாலோ அல்லது கிரிக்கெட் போட்டிகளில் பங்கு பெற்றினாலோ எனது அணி வெற்றி பெற வேண்டும், அந்த மனநிலை மட்டும்தான் எனக்கு இருக்கும். அதை எவ்வாறு அந்த போட்டியை விளையாட வேண்டும், எவ்வாறு திட்டமிட வேண்டும், அதன் விளையாட்டின் முக்கியத்துவம் என்ன என்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்குள்ளே இருந்ததாக நான் நினைக்கவில்லை எனது சிறு வயதிலே. ஆகவே எப்பொழுதும் ஒரு அழுத்தம் என்னிடம் இருந்தது. அதனால்தான் நான் எனது பாடசாலை மேசைப்பந்தாட்ட அணியில் ஒருபோதும் தேர்வு செய்யப்படவில்லை என்று நான் நினைக்கிறேன். என்றால் எப்போது நான் அந்த தேர்வு போட்டிகளுக்கு சென்றிருந்தாலும் ஒவ்வொரு முறையும் நான் வெற்றி பெற வேண்டும் என்று தான் நான் விளையாடினதை தவிர அதை எப்படி திட்டமிட்டு அதை விளையாட்டு என்ன என்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எனக்குள்ளே அதிகமாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன். அதால்
என்னால் மகிழ்ச்சிகரமாக விளையாட இயலாமல் இருந்தது. என்னுடைய சிறிய வயது காலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட வயது வரை, அதாவது பல்கலைக்கழகம் செல்லும் வரை சென்ற பிறகும் கூட அந்த விளையாட்டின் முக்கியத்துவம் எனக்கு உணர்ந்திருக்கவில்லை. நான் அந்த விளையாட்டின் முக்கியத்துவத்தை உணர்ந்திருக்கவில்லை. ஆகவே இந்த இப்போ பெற்றோருக்கு இதை சொல்ல வேண்டிய எனக்கு ஒரு கடமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ சிறு வயதிலிருந்தும் கூட பிள்ளைகளை நீங்கள் விளையாட்டில் ஈடுபட செய்யும்போது அவர்களை அதிகமாக ஃபோர்ஸ் பண்ணாமல், அதாவது விளையாட்டுன்னா என்ன, அவர்கள் அந்த மகிழ்ச்சிகரமாக அந்த நேரத்தை செலவழிக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமான விடயம். அதோடு சில கல்வி நடவடிக்கைகளும் அதில் இருக்கலாம். அதாவது அவர்கள் ஆளுமையை கற்றுக்கொள்ளலாம், நேர முகாமைத்துவத்தை கற்றுக்கொள்ளலாம். அவ்வாறான விடயங்களை அவர்கள் கற்றுக்கொள்வதை முக்கியமாக எடுத்துக்கொண்டு வெற்றி பெற வேண்டும், அவர்கள் நிறைய ட்ரோஃபீஸ் வெல்ல வேண்டும் என்ற ஒரு கொள்கையை அவர்களுக்கு சிறுவதிலிருந்தே புகுத்தாமல் இருந்தால் அவர்களும் அந்த விளையாட்டை நேர்த்தியாக அல்லது மகிழ்ச்சி நேர்த்தியாக மன்னிக்க வேண்டும், நேர்த்தியாக அல்ல மகிழ்ச்சிகரமாக அவர்கள் அந்த விளையாட்டில் பங்கு பெற்றுவதோடு நிறைய விடயங்களை அதிலிருந்து கற்றுக்கொள்ளுவார்கள். அவ்வாறான ஒரு சூழலை அவர்களுக்கு வழங்குமாறு நான் இந்த நேர்காணலினூடாக கேட்டுக்கொள்கிறேன். என்றால் அது எப்பொழுதும் அவர்களுடன் வாழ்க்கையினோடே இருக்கும். அவர்கள் ஒரு விடயத்தையும் அவர்கள் நேர்த்தியாக செய்ய வேண்டிய தேவையில்லை. பிழை விடலாம், பிழையிலிருந்து அவர்கள் ஒன்றை லேர்ன் பண்ணிக்கொள்ளலாம் என்ற ஒரு மனப்பாங்க அவர்களிடம் பெற வேண்டும். இது வெற்றி 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 என்று கொண்டே அப்படியே சென்று கொண்டிருந்தால் அவர்களுக்குரிய லேர்னிங் அதிலிருந்து ஒருபோதுமே வராது. அதோடு அந்த நிமிடத்தில் இருந்து அவர்கள் அந்த விளையாட்டை பார்ப்பது, ஒரு அந்த டைமில் அவர்கள் அதை என்ஜாய் பண்ணுவது, ஒவ்வொரு விடயங்களையும் அவ்வாறான சூழல் அவர்கள் வளர்க்கப்படுவார்களாக இருந்தால் அவர்கள் மிகவும் ஒரு ஆளுமையான ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஆக அவர்கள் எதிர்காலத்தை மிளிருவார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நான் 15-16 வருடங்களில் கற்றுக்கொள்ளாத விடயங்களை எல்லாம் நான் 17வது வருடத்தில் கூட கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆகவே எதற்கும் அவர்கள் அவசரப்பட வேண்டிய தேவையில்லை. அவர்களுக்குரிய நேரத்தை வழங்கினால் அவர்கள் மிகவும் ஒரு வெற்றிகரமாக ஒரு சிறந்த விளையாட்டு வீரர்களாக மிளிருவார்கள் என்று நம்புகிறேன். நிச்சயமாக சிறுவர்களுக்கு அல்லது மாணவர்களுக்கு உகந்த ஒரு அறிவுரை. நாங்கள் பலரும் நினைத்து கொள்வது வெற்றி தான் எங்களுக்கு இந்த விளையாட்டினுடைய முடிவு என்று. ஆனால் உண்மை அவ்வாறல்ல. நாங்கள் பல தோல்விகளில் கற்றுக்கொள்கின்ற பல விடயங்களை சில வெற்றிகள் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதில்லை. அது உண்மையான ஒரு விடயம். தோல்விகள் மூலமாகத்தான் நாங்கள் பல வெற்றிகளை அடைந்து கொள்ள முடியும். ஆரம்பத்திலேயே வெற்றியை அடைந்து விட்டால் அதனுடைய சுவாரஸ்யமும் போய்விடும். இறுதியாக சாம்ஸ் கல்லூரி இந்த மண்ணில் மேசை பந்தாட்டத்தில் எவ்வாறு பங்களிக்கின்றது என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? அதாவது நான் இந்த நேர்காணலில் நான் உங்களுக்கு சொன்ன நிறைய விடயங்கள், அதாவது நான் எனது சிறு வயதிலிருந்து நான் எவ்வாறு விளையாட்டை பார்க்கிறேன் அல்லது எவ்வாறாக இப்போது அதை பார்க்கும்போது எவ்வாறான திருத்தங்கள் அதில் இருந்திருக்கலாம் என்பதை நான் யோசித்தால், அப்படி அந்த நிலையிலிருந்து பார்க்கும்போது சாம்ஸ் காலேஜ் இப்போ நான் எப்படி அந்த விளையாடி இருக்கணும்னு நினைக்கிறேனோ அதை அப்படியே எல்லாருக்கும் வழங்கி கொண்டிருப்பது எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதாவது அவர்கள் ஒருவர் இருவரை சிறப்பாக விளையாட வைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இல்லாமல் எல்லாருக்கும் சமமான ஒரு அனுபவம் கிடைக்க வேண்டும், ஒரு சிறந்த ஒரு கம்யூனிட்டியை நாங்கள் உருவாக்கணும் என்றதில் மிகவும் முன்முறமாக அவர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சிறப்பாக நிறைய திட்டமிட்டு நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சமூகத்துக்கு மிகவும் முன்மாதிரியாக உள்ளது. பிற விளையாட்டு கழகங்களோ அல்லது பிற விளையாட்டு நிறுவனங்களோ அவர்களிடமிருந்து அதை கற்றுக்கொண்டு அவர்களிடம் அதில் தேர்ச்சி பெற்று ஒரு சிறப்பான ஒரு சமூகம் இந்த விளையாட்டினூடாக கிரியேட் ஆகும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இவர்கள் தொடர்ச்சியாக வேலை செய்ய மட்டும் அது நடந்து கொண்டிருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதற்கு எனது பங்களிப்பை நான் எப்போதும் செய்து கொண்டே இருப்பேன். என்னதான் நான் கண்கூடாக அவர்கள் போடுகின்ற எஃபர்ட்ஸை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். மிகவும் கஷ்டப்பட்டு அவர்கள் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் எங்களுடைய சமூகத்தில் இவ்வாறான விடயங்களை செய்வது என்றது, அதாவது இருக்கிற விடயத்தை தவிர ஒரு புது விடயத்தில் எங்களுக்கு புகுத்துவது மிகவும் கடினமான ஒரு விடயம். அது ஒரு பெரிய கட்ஸோடு செய்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்குரிய ஒரு சப்போர்ட்டை எமது சமூகம் வழங்க வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
நிச்சயமாக நீங்கள் சொன்னது அத்தனையும் உண்மையான ஒரு விடயம்தான். இந்த இடத்தில் நான் கூட பதிவு செய்ய வேண்டிய ஒரு கருத்து இருக்கின்றது. சாம் கல்லூரியில் அடிக்கடி ஒலிக்கின்ற ஒரு வாக்கியம் என்ன என்று பார்த்தீர்களானால், மேசை பந்தாட்டத்தில் இங்கு ஒளிவு மறைவுக்கு இடமே இல்லை. அந்த வார்த்தை அடிக்கடி நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும். ஒரு கோச்சிங் கேம்பாக இருக்கலாம் அல்லது அதை மிஞ்சிய செயற்பாடுகளாக இருக்கலாம். அடிக்கடி இந்த வார்த்தை பிரயோகிக்கப்படும். இந்த விடயம் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் அனைவரிடமும் இருந்தது என்பதை எதிர்பார்க்க முடியாமல் இருந்தது. ஏனென்றால் ஒரு பயிற்றுவிப்பாளராக இருந்தாலும் கூட தன்னுடைய மாணவன் தன்னை மிஞ்சிவிடக்கூடாது என்ற எண்ணம் அவருக்கு இருக்கும். ஆக அங்கே சில விடயங்கள் ஒழிப்பதற்கும் மறைப்பதற்கும் இருக்கும். சில விடயங்கள் சொல்லிக் கொடுக்காமல் இருக்கலாம், சில நுணுக்கங்கள் சொல்லிக் கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் இங்கு அந்த விடயத்தை காணவே முடியாது. ஏனென்றால் அனைத்து விடயங்களும் இங்கு சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன. அந்த விடயத்தை நான் இங்கே கட்டாயமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஆக இன்றைய தினம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடன் செலவழித்து பல விடயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள், பல பலனுள்ள விடயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள் என்று நினைக்கின்றேன். இன்றைய சந்திப்பில் எங்களுடன் சந்தித்து கொண்டதற்கு மிக்க நன்றி. ஆக இன்றைய தினம் ஒரு துடிப்பான இளைஞரை, சமூகத்தில் அக்கறையுள்ள ஒரு இளைஞரை, அதிலும் மேசை பந்தாட்டத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஆர்வமுள்ள ஒரு இளைஞரை இன்றைய தினம் நாங்கள் சமூகத்திற்கு அடையாளப்படுத்தி இருக்கின்றோம். இதே போன்று மேலும் ஒருவருடன் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.